ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜங்ஷன். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபியூ டேஸ் எகோ ஒரு மினி மாக் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம் நம்ம சேனலில். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸை தான் வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரியாராக வந்து சில பேர் நீங்கள் ஃபியூ மெம்பர்ஸ் அதில் டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணி பார்த்துருந்துருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் அட்டன் பண்ணலை, இஃப் யூ வாண்ட் டு டூ அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் தர்றேன், ப்ளீஸ் அட்டன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஆன்சர்ஸ்குள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எஜுகேஷன் பட்ஜெட் வந்து இந்தியா, ஹூ டிசைட்ஸ் த எஜுகேஷன் பட்ஜெட் ஆஃப் இந்தியா, யார் வந்து டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்மளும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஆப்ஷனையும் இந்த சாய்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ ஹச்ஆர்டி டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து எஜுகேஷன் பட்ஜெட்டை டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, செகண்ட் வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் இப்போது எத்தனை டிஸ்ட்ரிக்டாக வந்து செப்பரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் இட்ஸ் ஆப்ஷன் பி. ஸோ என்னென்ன டிஸ்ட்ரிக்டாக வந்து செப்பரேட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா வெள்ளூர், ராணிப்பேட் அண்ட் திருப்பத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு 3 டிஸ்ட்ரிக்டாக இப்போ வெள்ளூர் வந்து பிரிஞ்சிருக்கு. ஓகே, இண்டஸ் சிவிலைசேஷன் பீரியடில் சீல்ஸ் எல்லாம் வந்து என்ன மெட்டீரியல் அதிக அளவில் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க, எந்த மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அப்படின்னு கேட்டிருக்கிறனால நம்ம இதுக்கான ஆன்சர் ஸ்டீடைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஈவன் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், காப்பர், கோல்டு, டெரக்கோட்டா இந்த மாதிரி மெட்டீரியல்ஸையும் வந்து சீல்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க இண்டஸ் சிவிலைசேஷன் பீரியடில். ஸோ சீல்ஸ் எதில் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்கிறனால நம்ம ஆப்ஷன் ஏ ஸ்டீடைட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், மேஜர் அண்ட் மைனர் போர்ட்ஸ் இன் இந்தியா கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. 13 மேஜர் போர்ட்ஸ் இருக்குது, 12 மைனர் போர்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஹையஸ்ட் பாப்புலேஷன் எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அக்கார்டிங் டு 2011 சென்சஸ் படி. ஸோ 2011ஓட சென்சஸ் படி எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இட்ஸ் காஞ்சிபுரம். ஓகே, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் எது கரெக்டான ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 1 and 2. அதாவது சோளா வந்து இன்ஃபேண்ட்ரி, கேவல்ரி, எலிஃபண்ட்ஸ் இந்த மாதிரி ஆர்மி பெருசாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து காவேரியை அவங்க இரிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்க 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து சி 1 and 2. லார்ஜஸ்ட் ரிசர்வ் ஆஃப் காப்பர் ஓர் இஸ் இன் விச் ஸ்டேட், எந்த ஸ்டேட்டில் வந்து காப்பர் ஓர் அதிக அளவுக்கு இருக்கிற அந்த வளம் இருக்கிற ஸ்டேட் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. நம்ம யூனிட் 3ல் கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், மினரல் பார்ட் 2ல். ஸோ பார்க்காதவங்க ப்ளீஸ் செக் தட் அவுட். ஓகே, ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஷின், 45th G7 சம்மிட் வந்து எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர்ஸ் பியாரிட்ஸ், ஃப்ரான்ஸில். ஒரு பைசா தமிழன் அப்படின்ற வீக் ஜேர்னலை ரன் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் அயோத்திதாசர் பண்டிதர். ஸோ அயோத்திதாசர்னு கூட சம்டைம்ஸ் கேட்கலாம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகே, 10th கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்றதையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்ட். ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி கவர்மெண்ட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஃபார் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்காக இந்த செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ எப்படி டிஎன்பிஎஸ்சி வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்காக ஒரு தேர்ட் பார்ட்டியாக ஆக்ட் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி ஜஸ்டிஸ் பார்ட்டி கவர்மெண்ட்டில் வந்து கவர்மெண்ட் அஃபீஷியலுக்காக எந்த அந்த ஒரு ஆர்கனைசேஷன் வச்சாங்கன்னு பார்த்தோம்னா it's staff selection board. Okay, money bill can be introduced in state legislature only on the recommendation of, யாரோட ரெக்கமெண்டேஷனில் வந்து வர முடியும்னு பார்த்தோம்னா கவர்னரோட ரெக்கமெண்டேஷனில். ஸோ மணி பில் பொறுத்தளவுக்கு கவர்னரோட ரெக்கமெண்டேஷன் வேணும். இட்ஸ் ஆப்ஷன் டி, கவர்னர். இதை வந்து நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சாப்டரில் டிஸ்கஸும் பண்ணியிருக்கோம், ப்ளீஸ் பார்க்காதவங்க செக் தட் அவுட். ஓகே, நிதி ஆயோக் வந்து இஸ் ஃபார்ம்டு த்ரூ எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன் கண்டிப்பாக உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும். இதுக்கான கரெக்டான ஆன்சரை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இட்ஸ் கரெக்டான ஆன்சர் வந்து கேபினெட் ரெசல்யூஷன். ஸோ நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து பிளானிங் கமிஷனை பார்த்தோன்னே பிளானிங் கமிஷன் ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ண போவோம். ஏன் அப்படின்னா பிளானிங் கமிஷனில் இருந்து தான் அதை ஸ்டாப் பண்ணி தான் அந்த 12th பிளானிங் கமிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிதி ஆயோக் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் எந்த ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்கிறனால நீங்கள் பிளானிங் கமிஷன் ரெசல்யூஷன்னு பிக் பண்ணக்கூடாது. த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, கேபினெட் ரெசல்யூஷன்.
ஓகே, எகைன் சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி 1 and 3. ஸோ பிரார்த்தனா சமாஜை வந்து யார் ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தோம்னா ஆத்மராம் பாண்டுரங் அப்படின்றவர். அண்ட் கேஸ்ட் அபாலிஷன், ஸோ டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் அபாலிஷன் ஆஃப் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் ரிலீஜியஸ் ஆர்த்தடாக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த இவங்க சமாஜோட அப்ஜெக்டிவ். ஸோ பிரின்சிபலாக இதெல்லாம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆனால் கல்கத்தாவில் ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு சொன்னது ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் 1 and 3 வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது நம்ம எம்சிக்யூ செஷன்லையும் பார்த்தோம். ஸோ கொஷன்லையும் நம்ம கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து குரோனாலாஜிக்கல் ஆர்டர். ஸோ யாருக்கு அடுத்து யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த டைனாசிட்டிக்கு அப்புறம் எந்த டைனாசிட்டி வந்ததுன்னு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஃபஸ்ட்டு வந்து மொம்லக் டைனாசிட்டி வந்தாங்க, அவங்கள ஸ்லேவ் டைனாசிட்டி அப்படின்னும் சொல்லுவாங்க. அடுத்து வந்து கில்ஜி வந்தார், அதுக்கப்புறம் துக்ளக் வந்தாங்க, அதுக்கப்புறம் சையத் டைனாசிட்டி, கடைசியாக லோடி டைனாசிட்டி. இவங்களோட பீரியட் முடியுது. ஸோ இதுதான் இதோட குரோனாலாஜிக்கல் ஆர்டர். அடுத்து வந்து மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இதுக்கு வந்து சில செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1 and 2. ஸோ 1 and 2 மட்டும் கரெக்டு. இதில் வந்து 2/3 வந்து பெனிஃபிஷியரிஸ் விமன் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ 1 and 2 வந்து கரெக்டானது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வெல்லோர் ரிவோல்ட்டோட இமீடியட் காஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ வெல்லோர் ரிவோல்ட்டை பொறுத்தளவுக்கு கிரீஸ்டு கார்ட்ரேஜ் இருந்ததும் ஒரு ப்ராப்ளமாக தான் இருந்தது. பட் அதோட இமீடியட் காஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்கிறனால இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி டர்பன். ஸோ அவங்க வந்து டர்பனில் கிராஸ் சைன் போட சொன்னதெல்லாம் பிரச்சனைகளாக உருவாச்சு. சத்தி வந்து எந்த இயரில் அபாலிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ எந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1829. டயார்ச்சி சிஸ்டம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஃபார் த ஃபர்ஸ்ட் அமெண்ட் எந்த ஆக்டுக்கு கீழே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 1919. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 ஆக்ட். அபார்த்தைட் ரெஜீம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரேஷியல் அகைன்ஸ்ட் நான் ஒயிட். ஸோ வெள்ளக்கார மனிதர்கள் இல்லாமல் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க மேலே அந்த நிற பாகுபாடு காமிக்கிறது தான் வந்து அபார்த்தைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நான் ஒயிட், அதாவது ஃபாரினர்ஸ் இல்லாமல் ஒயிட்மேன் இல்லாதவங்களை வந்து இந்த மாதிரி ரேஷியல் மூலமாக அவங்கள வந்து இன்ஹியூமன் பண்ணியிருக்கிறது அபார்த்தைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபைனான்ஸ் கமிஷன் டிட்டர்மைன்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இட்ஸ் ஆப்ஷன் பி ரிசோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஸ்டேட்ஸ். ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்களோட வேலையே அவங்கக்கிட்ட இப்போ நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளோ ஸ்டேட் இருக்கோ அந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் தேவையான அந்த ரிசோர்ஸை பிரித்து கொடுக்கறது தான். தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ ஒதுக்குறாங்க. அண்ட் இப்போ ஆந்திரான்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு இவ்வளோ, அவங்க தேவைகளுக்கு ஏற்ப அந்த மீட்டிங் எல்லாம் கண்டக்ட் பண்ணி ஸோ இந்த பிரித்து கொடுக்குற வேலையை தான் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் பார்க்குறாங்க. ஸோ ரிசோர்ஸஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டேட் அப்படின்றது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். மகாத்மா காந்தி அரைவ்ட் இன் இந்தியா 1915. ஸோ எங்கேருந்து வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. ஆப்ஷன் பி சவுத் ஆஃப்ரிக்கா. வணக்கம் ஹீரோவோட லீடர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஈஸியான கொஸ்டின். ஆப்ஷன் டி பெரியார். தமிழ்நாடு ஹெல்த் பப்ளிக் ஆக்ட் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. த ரைட் ஆன்சர் இஸ் 1939. Who was the Prime Minister under Mandal Commission? ஸோ மண்டல் கமிஷன் இருந்தப்போ பிரைம் மினிஸ்டர் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா the right answer was option A மொராஜி தேசாய். ஃபவுண்டர் ஆஃப் ராஷ்டிரகூடாஸ். ஸோ ராஷ்டிரகூடாவோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தந்தி துர்கா. இதில் நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம எம்சிக்யூ பார்ட்லையும் அண்ட் நம்ம கிளாஸஸோட செஷன்லையும் இன் பிட்வீனில் டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் தான். நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லோரும் நல்லா பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் இதில் கரெக்டாக அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐ ஹோப் நீங்கள் அதெல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்திருப்பீங்க. நீங்கள் ஆல்ரெடி ஸ்கோர்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூட ஆன்சர்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். See you in the next one.